ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் வந்துட்டு நல்ல ரேட்டுக்கு வந்துட்டு இந்த டைம் வந்து கேகேஆரும் சிஎஸ்கேவும் போட்டி போட்டதில் கேகேஆர் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. அதை வந்து பார்த்துருந்தோம். நாம் வந்துட்டு அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த லிவிங்ஸ்டோன் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு அன்சோல்ட் ஆகிருக்கிறாருங்கிறது வந்துட்டு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. அதே போல் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் யாருமே வந்து ஏலத்துக்கு வந்து வாங்குறதுக்கு முயற்சி செய்யலை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கடைசியில் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரை மிகுந்த போட்டிக்கு நடுவில் கேகேஆரும் ஆர்சிபியும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்சிபி 7 கோடிக்கு வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரை வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே சாம்பியனான ஆர்சிபிக்கு வெங்கடேஷ் ஐயர் போனது வந்துட்டு மேலும் ஒரு பலம் சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆக்சுவலாக வந்துட்டு ரச்சின் ரவீந்திராவை வந்துட்டு யாருமே எடுக்காதது வந்து பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஜானி பேஸ்டோவையும் யாருமே எடுக்கல அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் தீபக் கூடா இதெல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போனால் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு பேஸ் ப்ரைஸான 2 கோடிக்கு 2 பிளேயர் எடுத்திருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பென் டக்கட். 2 பேர்த்தையும் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் 2 கோடி பேஸ் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. யாருமே அவங்களோட பெருசாக காம்படிட் பண்ணல. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கேகேஆர் வந்து ஃபின் ஆலனையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி பேஸ் ப்ரைஸுக்கு தான் எடுத்திருக்காங்க. ஃபின் ஆலனுக்கும் யாரும் காம்படிஷனுக்கு வரல. அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பார்த்துட்டிங்கன்னா வனிடு ஹசரங்காக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ப்ரைஸான 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அவருக்கும் யாருமே வந்துட்டு காம்படிஷனுக்கு வரல. இந்த ஆப்ஷனில் வந்துட்டு எல்லாமே பொறுமை காக்கிறது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. காரணம், இன்னும் எந்த பிளேயருக்கு வந்துட்டு இவங்க வந்து காம்படிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சிஎஸ்கே கன்ஃபார்மாக பவுலருக்கு காம்படிட் பண்ணுவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலுமே இந்த ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக போகுது. 2.25 கோடி தான் வச்சிருந்த மும்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா டிக்காக்க 1 கோடிக்கு வந்துட்டு அழகாக தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கும் யாருமே காம்படிட் பண்ணல அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இந்த கேமரன் கிரீன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஆக்ஷன் எடுக்கும்போது மும்பை பண்ணாங்க பாரு ஒரு காமெடி. கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வாங்குறதுக்கு கேகேஆர் தயார் நிலையில் இருக்கும்போதும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 2 கோடி வரைக்கும் கையை தூக்குனாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வேடிக்கையாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் இன்னைக்கு எடுக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்டே டியூன்ட். மறக்காம நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேயும் பார்ப்போம் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்துட்டு சென்னைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதே ஆர்வத்தோட உங்களுக்கு பிடிச்ச டீமையும் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.